ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஒரு சாம்பார் வைக்கிறத பார்க்கலாம். இப்போது காய் எல்லாம் நம்ம வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு கடுகு இதெல்லாம் போட்டு வெடித்த உடனே கருவேப்பிலை காயெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த சாம்பார். இது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையே இல்லை. இதில் இது நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு சவுண்டு விட்டுறணும். ஒரு குக்கர் சாம்பார் தான் இது. ஒரு சவுண்டு விட்டுட்டு சாம்பார் பொடி போட்டாச்சு, அவ்வளோதான். பருப்பை இருக்கிறத எடுத்து கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு சாம்பார் ரெடி. இதுக்கு அடுத்து சாம்பார் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், சாதம், அவ்வளோதான். ஈஸியான சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரை மணி நேரத்தில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். இவ்வளோதான் ஈஸியான சமையல் இது.